சார் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் நாங்க சொல்லல இவங்களுடைய கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி கட்சி மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்குன்னு சொன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சியில அதிமுக ஆட்சியில 0.07 பொருளாதார வளர்ச்சியில அதிமுக ஆட்சியில 0.07 இப்ப வந்து சார் கொரோனா பீரியட் எல்லாம் வந்து சார் கொரோனா ஆயிடுச்சு அப்போ குறுக்கெல்லாம் பேசக்கூடாது நீங்க பேசுங்க தொடர்ந்து பேசுங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு தெரியாது குறுக்கிடவே கூடாதுன்னா எப்படி இது எப்படின்னா இதான் பொதுக்கூட்டமா சொல்லுங்க இங்க பாருங்க விவாத மேடைனா அவர் எப்படி சொல்லாம இருப்பாரு அதிமுக ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு 0.07 இப்ப திமுக ஆட்சியில 11.19%. தனிநபர் வருமானத்தில் அதிமுக ஆட்சியில ஒரு தனிநபர் வருமானம் 2,09,628. இன்னைக்கு திமுக ஆட்சியில 3,61,619. ஜிடிபில மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதிமுக ஆட்சியில 17.89 லட்சம் கோடி. இன்னைக்கு திமுக ஆட்சியில 31.9 லட்சம் கோடி. திமுக ஆட்சியில அதே போல வறுமை ஒழிப்புல இவங்க ஆட்சியில வந்து 2.20% வறுமை ஒழிப்பு இருந்தது. எங்க கிருஷ்ணகிரிக்கு வந்துடலாம். இது உள்ளூர் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் ஏற்றுமதி இது முக்கியத்துவம் கொடுக்கிற விவாதம். 93. ஓகே நன்றி திமுக ஆட்சியில 80.39. ஓகே நன்றி அண்ணா டைம் கேட்டீங்க. ஓகே முன்னாடி சாதனையில 2 நிமிஷம் போதும் கிருஷ்ணகிரியை பத்தி தான் பேசணும். நீங்க மாநிலம் சார்ந்த விஷயங்கள் பேசுங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் உள்ளூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடத்திட்டு ஓகே உயர்கல்வியில டேட்டா எல்லாமே முதலமைச்சரே சொல்றாருன்னா நம்ம கிருஷ்ணகிரியை பத்தி பேசலாம் இங்க வந்திருக்கிறோம். நம்பர் 1 அண்ணா நான் சொல்றது கேக்குதுங்களா? இந்த டேட்டா எல்லாமே சிஎம்ஏ சட்டமன்றத்திலே பேசிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாம் சட்டமன்றத்திலே பதிவாயிருக்கு, ஆவணப்பூர்வமா இருக்கு. நம்ம கிருஷ்ணகிரியை பத்தி பேசலாம்னா இங்க வந்திருக்கிறோம். ஆனா கிருஷ்ணகிரியை பத்தி பேசலாம். இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மாம்பழக்கூழ் தொழிற்சாலை போதுமானது இல்லன்னு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்ம மாம்பழ வியாபாரிகள் ரோட்ல கொண்டு போய் மாம்பழத்தை கொட்டிட்டு ஒப்பாரி வச்சாங்க. அதுக்கு திமுக அரசு செஞ்ச சாதனை என்ன? ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் பிளீஸ். அவ்வளவு முடிஞ்சிச்சு. இது கடைசி கேள்வி. நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஊக்கத்தொகையாக அங்க கொடுக்குறாங்க 4000 ரூபாய். கர்நாடகா பக்கத்து மாநிலம் ஊக்கத்தொகையாக மாம்பழ விவசாயிகளுக்கு 4000 கொடுக்குறாங்க. திமுக அரசாங்கம் இங்க நம்முடைய மாநில அரசாங்கம் கொடுக்குறாங்களா? இந்த மாவட்டத்தில் 1 லட்சம் ஹெக்டேர்ல மாங்காய் விளையுது. 3 லட்சம் மெட்ரிக் டன் மாங்காய் விளையுது. 1 லட்சம் ஹெக்டேர்ல மாஞ்செடி இருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. 750 கோடி அந்நிய செலாவணி வருது. நான் கேட்கிறேன், இருங்க கொஞ்சம் பொறுப்பே இருங்க. மாங்காய் வந்து திமுக ஆட்சியில் தான் இருந்துச்சா? 2011 நம்ம தானே ஆட்சியில் 2011 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்களே. இவங்க என்ன பண்ணாங்க? நீங்க என்ன பண்ணது? ஏன் மாங்காய் விவசாயம் கட்டி தெரியல? அவங்க சரியா பண்ணலன்னா ஆட்சி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. நம்ம ஏன் பண்ணல? 2021 வரைக்கும் மாங்காய் வியாபாரிகள் கண்ணுக்கே தெரியலையா? இந்த 4 வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம்? சரி, அவங்க சரியா பண்ணலனே சரியா பண்ணலன்னா ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாங்க மக்கள். 2 பேருமே ஒருத்தர் பாத்தி ஒருத்தர் குற்றச்சாட்டு தான் சொல்லுவாங்க. நிரந்தரமா தீர்வே கிடைக்கல இது வரைக்கும். போதும் நீங்க பேசுங்க கிடைக்காது. அண்ணா போதும் திரும்ப பேசலாம். நிறைய டைம் இருக்கு. நான் பேசலாம் ப்ளீஸ். நிகழ்ச்சி ப்ளீஸ் போதும் அண்ணா. 2006 நான் சொல்ல கொடுக்குறீங்களா இல்ல போடுமா? நேரம் இருக்கு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ரொம்ப நேரம் குறைவா இருக்குங்க. நீங்க தானே பேசவே இல்ல. நிறைய பேசணும். அவங்கள விட நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் அவரே அவர் கிளம்புறாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. அண்ணா வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க. மைக் எடுத்து பேசுங்க. நீங்க பேசாதீங்க. அசோக் குமார் பேசுங்க. நீங்க பேசுங்க.
மாம்பழக்கூழ் தொழிற்சாலைக்கு அதிமுக செஞ்சது 5 என்ன? நிமிஷம் கேட்டாரு முடிஞ்சிடுச்சு. ஆமா நீங்க பேசுங்க. மாம்பழக்கூழ் தொழிற்சாலைக்கு நீங்க செஞ்சது என்ன?